கருணாசுடைய அந்த பகுதி இருக்கு, இந்த படத்தின் இதயம் போல இருக்கும். ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும். அது சொல்றான் பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா, செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான். அதுதான் அது. எப்படிதான் சேகுவராஜ் சொல்றான் பாருங்க, ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அவரு ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச வளவளன்னா பேச மாட்டாரு, சுருக்கமா பேசுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏன்னா அவரு சொல்லுக்கு முன் செயல், அதான் அவர் கோட்பாடு. இந்த செய்யலைன்னா செத்துமடி, செய்யலைன்னா சாகடி, அவ்வளவுதான் எங்க கோட்பாடு. அதுதான் இல்லைங்க, செய்யலை என்றாலும் செத்துமடி அப்படின்னு. செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருக்கமாக தான் சொல்லுவாரு, போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம். போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வாடா போராடிட்டு சாபம். அதுதான் இங்க அவருடைய கோட்பாடு, அவ்வளவுதான். அதுதான் இந்த படம் உணர்த்தும். நீங்க சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அது சொல்றான் பாருங்க, சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுறாங்கிறான். அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. அப்படின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா? அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நாம் அடிமையா வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவுறது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன? அது அப்புறம் கதை, அது அப்புறம் பேசுகிறோம், அதுக்கு இது இடம் இல்லை. அதனால இங்க வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள், ஊடகவியலாளர்கள், ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, முன்னவர்கள்லாம். என்னுடைய அண்ணன் தானவர்கள், அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள், பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. இது எல்லாரும் பார்க்கணும். இப்போ நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு, கடைசி விவசாயி பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக, அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து, சிலர் அதை ஒரு பொருட்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது. இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரெல்லாம் போயிட்டுது. அன்றைக்கி தான் இது இலக்கியத்தில் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது, பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க, நம்ம மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை, நான் பார்க்கிங்க ஒரு படம், அது நல்லா இருக்குன்னாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, 4 நாள் தண்ணிக்குள்ளே நடக்கிறோம், அப்புறம் படம் பார்க்குறது. எங்கள் படமே பெரிய படமாகி போயிடுச்சு, அதனால் அது கடினமாயிடுச்சு. இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர், இது என்ன இப்படி இருக்குது, இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா இந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள். அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதில் முக்கியம். அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன். தான் அந்த இது வந்து போய் சேர்க்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.